ஒரு பொண்ணோட வாழ்க்கை உடைஞ்சு போற கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அதை நாம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் இன்னும் திருட போறேன், இன்னும் சுருட்ட போறேன், என்கிட்ட 1000 கோடியை பாதுகாத்துக்க போறேன் அப்படின்லாம் அரசியலுக்கு வர வேண்டாம். விஜயோட தீவிரமான ஃபேன் நான். விஜய் கண்டிப்பா எங்க அண்ணனுக்கோசம் நாங்க தான் ஓட்டு போடுவோம். எங்க அண்ணன் தான் எல்லாமே. சின்ன வயசுல இருந்து அவர் தான், விஜய் தான். வந்தா கண்டிப்பா நல்லது செய்வார். ஏன்னா அவர் இங்க இருந்து வந்தவர். அவரோட மூவிஸ் பாக்குற நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அவர் அரசியல் வந்து அவர் நல்லது பண்ணும்போது அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு இன்ஸ்பிரேஷனா கண்டிப்பா இருக்கும். நல்ல விஷயம் தான் அரசியல் வந்து. ஆனா அரசியல் வந்தா நல்லது பண்ணணும். ஏன்னா சும்மா ஏதோ வந்துட்டு ஏதோ ஒரு பிசினஸ்க்காக வந்து வரக்கூடாது. அவர் எங்கெங்க செய்யறாங்க, அவங்க நடிச்சுக்கிட்டு அந்த பணத்தையே அவங்க உட்காந்து தோன்றாங்க. 10 ஏழைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப சத்த புண்ணியவான் சூப்பர் ஆள் அவர் விஜயகாந்த். அவராவது நிஜமாவே ஓட்டுக்கு எலெக்ஷனுக்கு நிக்க போறாரு அவரு. மையாவா? அப்பனா நான் முதல் ஓட்டு எந்த அவருக்கு தான். பூக்கார் மாத்து தான் முதல் ஓட்டு. விஜய் வந்து அரசியல் வர்றாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான் அரசியல் வந்து. ஆனால் அரசியல் வந்தால் நல்லது பண்ணணும். ஏன்னா சும்மா ஏதோ வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து வரக்கூடாது. ஏதோ வந்து சம்பாதிக்கணும் அதுக்காக வரக்கூடாது. ஏடிங்குமே டீமுக்கு இருக்காங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணுறேன் சொல்கிறாங்க. விஜய் வந்து நல்லது வந்து பண்ணணும். அது வந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து நல்லது. நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி அவங்க நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவங்க அரசியலுக்கு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அவங்க மூலியமா கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்கும். விஜயோட தீவிரமான ஃபேன் நான். விஜய் கண்டிப்பா எங்க அண்ணனுக்கோசம் நாங்க தான் ஓட்டு போடுவோம். எங்க அண்ணன் தான் எல்லாமே. சின்ன வயசுல இருந்து அவர் தான், விஜய் தான். வந்தா கண்டிப்பா நல்லது செய்வார். ஏன்னா அவர் இங்க இருந்து வந்தவர், அடியில இருந்து வந்தவர். அவர் கண்டிப்பா நல்லது செய்வாரு. ஏன்னா அவரை வாழ வச்சவங்க நாங்க. கண்டிப்பா அவர் செய்வார். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்வாரு. இவர் இப்ப செய்யறதை விட இன்னும் நிறைய செய்வாரு. கண்டிப்பா வருவாரு. எங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நாங்க அவருக்கோசமே ஓட்டர் ஐடி எடுத்து ஓட்டு போடுவோம். இந்த இந்திக்காரங்க இல்லாம தமிழ் மக்களுக்கு வந்து வேலை வேணும். ஏன்னா நாங்களாம் இப்ப வேலை தேடி அழிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடத்துலயுமே இந்தி பசங்க இருக்கறனால மோஸ்ட் ஆஃப் தமிழுக்கு வந்து உரிமை தரணும். அதே மாதிரி தமிழ் பேசணும். இங்க இருக்கவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஆஃபீஸ் போனா அங்க வந்து பேங்கே எடுத்துக்கோங்களேன். இப்போ போனா அங்க ஹிந்தியில பேச சொல்றாங்க, ஒரு இங்கிலீஷ் பேச சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்காம எல்லா இடத்துலயும் தமிழ் இருக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ தமிழ்ல பேச சொல்லி அந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்லயும் அட்லீஸ்ட் ஒரு தமிழ் நம்பராவது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அவர் கண்டிப்பா வருவாரு. அவர் வந்து நல்லா செய்வாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. விஜய் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு என் தளபதிக்கு தான் போடணும். பாலிடிக்ஸில் இருக்கவங்க வந்து எப்படின்னா அவங்களும் நல்லா தான் பண்ணுறாங்க. பட் அவர் நிறையா சோஷியலில் நிறையா பண்ணுறாரு. சோஷியல் மீடியா எல்லாமே தெரியும். புதுசாக இப்போ வராரு. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும். அதான் என்னோட ஒப்பீனியன். வரட்டும். மக்களுக்கு நன்மை செஞ்சா எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவோம். இன்க்ளூடிங் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கட்சிக்கு வந்தா அவர் வந்தா நல்லது தான். மக்களுக்கு நல்லதை செஞ்சா அவரும் நல்லா இருப்பாரு, நாங்களும் நல்லா இருப்போம். மற்றபடி வேற எதுவும் இல்லை. கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. பண்ணாலும் நல்லது தான். வந்தாருன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்னு மக்களை யாரையும் ஏமாத்தாத, மக்களுக்கும் செய்யணும், எங்களுக்கும் செய்யணும், அவருக்கும் செஞ்சுக்கணும். வேற எதுவும் வேணாம். ஐயா நான் பேச ஆரம்பிச்சா நிறைய பேச ஆரம்பிச்சிருவேன். நாங்க எதிர்பார்க்கறது எங்களை விட மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்பா. இப்ப இருக்கிற ஆட்சியும் நல்ல ஆட்சி தான். பட் இன்னும் நல்லா செஞ்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா எங்க வீட்டுல அவர் ஃபேன் 2 இருக்குதுப்பா. அவரை நினைச்சு பேசுறாரு. 2 பேரும் சாப்பிடவே மாட்டாங்க, தட்டுல கையை கூட வைக்க மாட்டாங்க நான் திட்டினா. அதனால கண்டிப்பா எங்க ஓட்டு உண்டு. மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா டபுள் மைண்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இது வந்து சினிமா வந்து வேற, அரசியல் வந்து வேற. அரசியலில் வந்து நம்ம இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது ஏன்னா முதலமைச்சரான்றது வந்து ஆகணும். ஆகிட்டு அவர் வந்து பண்ணுறாருன்னா அது வந்து நல்லதுதான். மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சால் அது ஓகே தான். நான் வந்து அதை இப்போ அரசியலில் வந்து அவர் வந்து ஜெயிச்சு வந்து நம்மளை மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த ஒரு மாற்றத்தையும் டெவலப்மெண்ட்டையும் வந்து வரணும். மற்ற மாதிரி சும்மா சொல்லிவிட்டு இது மாதிரி நீ அது பண்ணேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா எதுவும் மக்களுக்கே பொய் வாக்க கொடுக்கக்கூடாது. ஃபேன்ஸ் அவருக்கு வந்து கோடிக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் அவருக்கு அவருக்கு மெஜாரிட்டி ஈஸியாக வந்து கிடச்சிடும். அது ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு ஒன்ஸ் வந்து அது ஒரு திருப்பியும் வந்து அவர் ஏதாவது தப்பாக வந்து சொன்னார்னா, தப்பாக வந்து எதனா பண்ணார்னா அவர் வந்து அப்படி டவுன் ஆகிடுவார். அகைன் வந்து வர முடியாது. அதனால் வந்து சினிமாவில் வந்து ரசிகர்கள் எப்பவுமே இருக்குன்னு தான் செய்வாங்க. இப்போ அரசியலில் வந்துட்டு இப்போ நம்ம மக்களை வந்து சேர்த்துட்டு இவ்வளோ சேர்த்துருக்காரு ஃபேன்ஸாக. இப்போ நானும் வந்து விஜய் ஃபேன் தான். சேர்த்துட்டு அவர் வந்து பொய்யா சொல்லிட்டு இது வந்து நான் அரசியல் வந்து நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. அது வந்து தவறான விஷயம். எல்லாருமே வந்து பாதிக்கும். நான் வந்து அவர் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நிறைய வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. அது வந்து நல்ல விஷயமா நான் எடுத்துக்கிறேன். இனிமேல் நல்லது பண்ணணும். கண்டிப்பாக ஷூராக ஓட்டு போடுவேன். மேக்ஸிமம் 2 பேர் தான். சீமான் போடுவேன், விஜய் சாருக்கு. மக்களுக்கு யாருமே எதுவுமே பண்ணலை. இவர் வந்து என்ன பண்ண போறாரு? பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க. இப்போ கூட புயல் வந்துச்சுல, அதில் கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். சினிமா தான் நல்லது. அவர் அந்த ஃபீல்டில் தானே இருக்காரு. அரசியல் வந்து என்ன
என்ன பண்ண போறாரு? இப்போ எல்லாருமே அரசியல் தான் வராங்க, வந்தவங்க யாருமே எதுவுமே பண்ணலை. இப்போ இவர் மட்டும் வந்து என்ன பண்ண போறாரு? எனக்கு வந்து தளபதி அவ்வளோவா பிடிக்காது, தலை தான் பிடிக்கும். தலை வந்தா ஓகே, தலை தான் கெத்து. தலை வந்தால் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அவர் தெரியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுறனால என்ன சொல்லுங்க. ஆனால் எனக்கு தலை வந்தால் ஓகே. வருவார், வந்தால் நான் ஓட்டு போடுவேன். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நிறைய பேர் இப்போ தெரியாமல் பண்ணுற ஹெல்ப்பை தெரிஞ்சு பண்ணுவார். பிடிக்கும் அவரை. கொஞ்சம் கெத்தாக இருப்பார், நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாரு, அதனால பிடிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதான் நம்பிக்கை தான் வாழ்க்கை. தெரியாமல் பண்ணுறாங்கல்ல, தெரிஞ்சு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு தெரியாமல் கூட பண்ணுறாங்கல்ல, தெரிஞ்சு நீங்கள் என்ன பேர் எடுக்க போகிறீங்க? எனக்கு தலை தான். தெரிஞ்சு பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்க, தலை தான். எப்போ வந்தாலும் ஓகே தான், இப்போ வந்தால் கூட ஓகே தான். இப்போ வந்தாலும் எனக்கு ஓகே தான், இப்போ வந்தால் கூட ஓகே தான். 26 வந்தாலும் ஓகே தான். கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பாக அவர் பண்ணுவாருன்னு ஷோராக சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புயல் வந்தப்போல்லாம் எவ்வளோ ஆக்டர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அவங்க நினச்சா அதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாம், இல்லை அவங்கக்கிட்ட இல்லாத காசு அவங்ககிட்ட இல்லாத பணமா, ஸோ நிறைய பேர் அது அமைதியாக தான் இருந்தாங்க. அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இந்த 10th ஒரு ரிசல்ட் வந்தது, அந்த பொண்ணுக்கு நிறைய பேர் அவங்கள பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் அவர் பண்ணார். இல்லை உண்மையாக இல்லை, ஏன்னா அதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். நிறைய ஹீரோஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்துட்டோ இல்லை அவங்களுக்கு ஒரு முதல் மரியாதை இல்லை வந்து அவங்களுக்கு நின்றுட்டு இருந்தார். அவர் கால் வலிக்குது சொல்லும் போது கூட அவர் நின்றுட்டே தான் இருந்தார், பரவாயில்ல அப்படின்ட்டு. என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவர் நினச்சிருந்தா நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியோட பண்ணியிருக்கலாம். அவர் மக்களோட மக்களாக வந்து நிறைய பேர் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஏற்றுக்கலாம். கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். நம்ம விஜய் சாருக்கே போடலாம். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அது எல்லாமே அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனமான ஃபேன்ஸ்லாம் வந்து அவரை மாதிரியே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால அது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். தெரியல, என் மனசில் படுது, அதனால நான் அவருக்கு ஓட்டு போடுவேன். இருக்காங்க, ஆனால் அது எனக்கு தெரியல, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் விஜய் வந்தால் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். தப்பு இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஏழைக்கு எல்லாருக்குமே சலுகை கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் இது வரைக்கும் ஆக்டராக இருந்தார். ஆக்டராக இருக்கும் போதும் நிறைய எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அவர் ரெண்டுமே பண்ணலாம் தான் தோணுது. அதை விட்டுட்டு இதை வரணுன்ட்டு எங்களுக்கு தோணலை. ஏன்னா வந்து இப்போது அவர் ஆக்டராக இருந்து அவரோட மூவிஸ் பார்க்குற நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அவர் அரசியல் வந்து அவர் நல்லது பண்ணும்போது அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். தாராளமாக வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்லது செய்யக்கூடிய ஒருவன் யார் வேணா வரலாம், தப்பு இல்லை. மக்களுக்கு செய்யக்கூடிய ஒருவன் வரலாம், தப்பு இல்லை. ஏழை பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உதவி பண்ணா அவர் வரட்டும். நான் இன்னும் திருட போறேன், இன்னும் சுருட்ட போறேன், என்கிட்ட 1000 கோடியை பாதுகாத்துக்க போறேன் அப்படின்லாம் அரசியலுக்கு வர வேண்டாம். ஆனா எச்சக்கையில காக்கா ஓட்டாதவன் சத்தியமா ஒரு முதல்வராக ஆகவே முடியாது. அவனால முடிஞ்சதை அள்ளி தரனா கூட கிள்ளி தந்தால் மட்டுமே மக்கள் மனதில் அவன் தான் முதல்வர். இன்று இல்ல, நாளை இல்ல, 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, 30 வருஷம் இல்ல. புரட்சியாளர் எம்ஜிஆர் மாதிரி, அறிஞர் அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி, உதயநிதி ஸ்டாலின் மாதிரி, தளபதி ஸ்டாலின் மாதிரி வரணும் அப்படின்னா அவன் அள்ளி தர வேண்டும். அது அவரு ஏகப்பட்ட சொத்து சேர்த்துட்டாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டாரு. அதனால அவரு திருட மாட்டாரு, ஏழைகளுக்கு செய்வார்னு எல்லா அரசியலும் நம்புறாங்க. நானும் நம்புறேன். அவர் செஞ்சால் என்னோட குடும்பத்தில் ஒரு 35 ஓட்டு இருக்கு. கண்டிப்பா அவர் என்ன யானை சின்னம், குதிரை சின்னம், கழுத சின்னம், பாம்பு சின்னம் எது காட்டினாலும் அதுல ஓட்டு போட நான் தயாரா இருக்கேன். எனக்காக இல்லை, ஏன்னா ஆண்டபத்தில் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு அது போதும். ஏழைகளுக்கு, எளியோர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, விதவை பெண்களுக்கு அவங்க எல்லாம் செய்வார்னு எனக்கு தெரிஞ்சு அவர் செய்த மாதிரி இருந்தா என்னோட 35 ஓட்டும் அவருக்கு நான் போட வைப்பேன். அதனால 10 காசு எனக்கு தர வேண்டாம். 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறது, 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறது தேவையில்லை. என் மக்களுக்காக அவன் செய்யறான், மக்களுக்காக செய்ய போறான், விதவை பெண்களுக்காக செய்ய போறான், குழந்தைகள் செய்ய போறான், மாணவர்களுக்கு செய்ய போறானா, என் 35 ஓட்டு அவனுக்கு. அதே சமயத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேன்வாசிங் ஒரு 350 ஓட்டை, எனக்கு ஒரு 5 லட்சம் பேர் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களையும் போட சொல்லுவேன். திருடுறவன், ஏமாத்துறவன் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்க ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது நான் விரும்புறேன். அவர் படங்களே செஞ்சா கூட போதும். அவர் படங்கள்லேயே கூட நம்ம விஜய் சார் காட்டின மாதிரி கொடிய அவர் இதெல்லாம் காட்டலாம், டிஆர் சார் மாதிரி கொடிய அவரோட கட்சி இதெல்லாம் காட்டலாம். அது ஆல்ரெடி சர்க்கார்ன்ற ஒரு படத்தில் காட்டியிருக்காரு, காட்டலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி காசு பணம் பெட்டி கிட்டி வாங்கிட்டு யாரும் கூட்டணி போயிட்டாருன்னா அஜித் ரசிகர் இருப்பாங்க, விஜயகாந்த் ரசிகர் இருப்பாங்க, கமலஹாசன் ரசிகர் இருப்பாங்க, ரஜினி ரசிகர் இருப்பாங்க. அவரோட ரசிகர் மனசு உடஞ்சிருவாங்க, என்னடா இப்படி ஆசைப்பட்டு போயிட்டாருன்னு ஃபீல் வரும். அதனால துணிந்து நில், தனியாக நில், வென்று நில், மக்களுக்கு செய்ய நில். அரசியலுக்கு வர்றாரா? அவர் எதுக்கு வரணும்? அவர் வீட்லயே அழகா இருக்கலாமே, எதுக்கு நல்லதை செய்வாரா நாட்டுக்கு? தெரியல எனக்கு. அவர் செய்ய மாட்டார். அவர் எங்கெங்க செய்யறாங்க, அவங்க நடிச்சுக்கிட்டு அந்த பணத்தையே அவங்க உட்காந்து துண்றாங்க. 10 ஏழைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப சத்த புண்ணியவான் சூப்பர் ஆள் அவர் விஜயகாந்த். அவராவது இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாத வாழ்ந்துட்டு மக்கள் எவ்வளவு கோடியான கோடி ஜனம் பார். எதிர்ப்பு இல்லாத ஜெயலலிதாவுக்கு, எம்ஜிஆர் கூட அவ்வளவு ஜனம் வந்துருக்க மாட்டாங்க. விஜயகாந்த் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் தான் இந்த மாதிரி குடியில இது நோயில படுத்து போய் சேர்ந்துட்டாரு.
அவரை பற்றி பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு தான். இவர் வந்தால் மக்களுக்கு செஞ்சால் வரட்டும். நல்லதை யார் வந்தாலும் மக்களுக்கு செய்யணும். போடுறோம் ஓட்டு விஜய்க்கு தானே போடுறோம். அவரை புதுசாக வந்து கொஞ்சம் அனுபவிச்சு பார்க்கட்டுமே. நாட்டில் என்ன சொல்கிறது, என்ன மாற்ற போகிறாரு, என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து அதெல்லாம் மாற்றுவார். அவர் மாற்றுவார். அவர்கிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? நாட்டை நல்லா வேலை யார் கவனிக்கிறாங்களோ, யார் நல்லதை செய்கிறாங்களோ, மக்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அவங்க தான் வரணும். அதுதான் எங்கள் விருப்பம். எங்களுக்கு என்ன செய்வார்னு நினைக்கிறேன்? என்ன ஒண்டியாக செய்ய போகிறாரு, மக்களுக்கு செய்ய போகிறாரு பண்ணுறது. அவர் வந்தால் நான் வரட்டும், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஓட்டு போடுறவங்க போட தான் போகிறாங்க. யாராக இருந்தாலும் புதுசாக வராருல அந்த எதிர்ப்பு நிறைய தெரிவிப்பாங்க. செய்யட்டும். நிஜமாவே ஓட்டுக்கு எலெக்ஷனுக்கு நிற்க போகிறாரு அவரு மையாவா? அப்போனா நான் முதல் ஓட்டு அவருக்கு தான். பூக்கார் மாத்து தான் முதல் ஓட்டு. என்ன இருந்தாலும் பிடிக்காது தான். யார் வந்தால் என்னங்க புது ஜோரில் ஏதோ செஞ்சுட்டு போய்க்கினே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 4 ஏசி காரம் 2 அப்படி இப்படி 2 நான் நிச்சயமாக போடுவேன். பிடிக்கலனாலும் ஏன் அவருக்கு ஆசை இருக்காதா வந்து அனுபவிச்சு பார்க்கணுன்னு? அவர் படத்தில் ஸ்டைலுக்கே போடணும். முதல்ல நான் அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரோ இல்லையோ ஓட்டுன்றது அவருக்கு நான் போடுவேன். விஜய்க்கு போடுவேன். அரசியல் வர்றது அவர் நல்ல விஷயந்தான். தலைவர்கள்லாம் அந்தளவுக்கு ரொம்ப யாருக்குமே அந்தளவுக்கு நல்லது எதுவுமே பண்ணலை. இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த புயல் வந்திருக்கும். புயல் வந்ததுலேயே நிறையா பேர் ரொம்ப கேவலமாக ரொம்ப இது பண்ணிட்டாங்க. முக்கியமாக கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வரணும். வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் நம்புகிறோம். அரசியலுக்கு வந்தால் ஒரு புது மாற்றம் ஏதாவது கிடைக்கும். ஏன்னா நிறையா ரசிகர்கள் எல்லாருமே அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வர்றது உண்மையிலே நல்ல விஷயம் தான். அவருக்கு தான் என்னோட ஓட்டேவும். முக்கியமாக லஞ்சம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், மக்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தால் இறங்கி போய் வேலை செய்கிறது, இந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல ஒரு குணம் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக நல்ல வரவேற்பு கிடைக்கும். அவர் இப்போ ரீசெண்டாக நம்ம ஃப்ளட்லேயே அவங்க இது மூலிமா நிறையா இது பண்ணாங்க ப்ரோ. ஸோ அவருக்கு இந்த தடவை கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பப்ளிசிட்டின்னு இல்லை ப்ரோ. அவர் ஏன் அதே பப்ளிசிட்டின்னு பார்க்கணும். அவரோட மூலியமாக தானே பண்ணுறாரு. அந்த இடத்துல நீங்கள் ஏன் பப்ளிசிட்டி பார்க்குறீங்க? அந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா ஒரு இது பண்ணி தான் வந்து பப்ளிசிட்டி மூலியமாக தான் வரணும்னு இல்லை. அவரோட தாட்டு அவர் அது பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்து வந்தாலும் ப்ரோ, அவர் வந்தாவே போதும் ப்ரோ. அதான் கண்டிப்பாக ப்ரோ. அவர் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அவர் வந்தாருன்னா எல்லா ஃபேன்ஸுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஃபேன் ப்ரோ, விஜய் ஃபேன். நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வராரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லதான் செய்வார். அவருக்கு இறக்க மனசு, கொஞ்சம் அமைதியாகவும் இருப்பார். இல்லைப்பா நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறாருல்ல, அப்பத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். நல்லது செய்வார். காமாக இருப்பார்ல, படத்தில் தான் அப்படி ஒரு மாதிரி நல்லது தான் செய்வார். நான் என்ன எதுவும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போகிறோம். எனக்கு செஞ்ச மாதிரி தான். ஏன்னா மக்களுங்க எவ்வளோ பேர் இதில் இருக்கிறாங்கள, கஷ்டமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் செஞ்சால் நல்லது தான் செய்வார். செஞ்சுக்கின்னு தான் இருக்கார். தெரியல வெளியே செஞ்சுக்கின்னு தான்ப்பா இருக்கார். அவரால் முடிஞ்ச அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கின்னு இருக்கார். சின்ன வயசுலேருந்து நல்லது தான் செய்கிறாரு. போடுவேன், விஜய்க்கு போடுவேன். ஏன்னா மாறி தானே இருக்கணும், ஒருத்தரே இருக்கக்கூடாது. இப்போ டீனேஜ் இல்லை, அவங்க மாற்றி வந்தால் தானே இவங்களே எல்லாருமே அவங்களே இருக்கக்கூடாதுல்ல. அதனால் அதான்ப்பா அவர் சின்ன வயசுலேருந்தே நல்லது செய்கிறாரு. ஜனங்களுக்கு தெரியும். அவர் இது கிடையாது. அவர் முடிஞ்ச வரைக்கும் அனாதைங்களுக்கெல்லாம் போய் செஞ்சுட்டு வர்ற முதியோர் எல்லாம் அங்கெல்லாம் செஞ்சுட்டு வருவார். வந்தால் சந்தோஷமாக எதிர்பார்ப்போம். புதுசாக ஒரு கட்சி வந்தாலும் எதிர்பார்ப்போம். நான் பார்க்குறோம் இருக்கிற 2-3 கட்சிகளை அவாய்ட் பண்ணிட்டு அதை பார்க்குறோம். ஆமாம், ஏற்கனவே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். மக்கள் இயக்கத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அவர் இன்னும் செய்வார். கட்டாயமாக நல்லது பண்ணுவார். அவரால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்த உடனே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஒவ்வொன்றா தான் ஸ்டெப் பண்ணுவார். ஆமாம், நாட்டு மக்கள் நல்லது எதிர்பார்க்குறோம். இதுவரை சினிமா துறையில் இருந்து தான் மக்கள் இயக்கத்தை வச்சு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் அரசியலுக்கு வந்தாலும் அவருடைய பணி அதை செய்வார். கட்டாயமாக அவருக்கு அரசியலுக்கு இருந்தால் அது என்ன வேலையோ அவர் பார்த்து செய்வார். ஒரு பொண்ணோட வாழ்க்கை உடைஞ்சு போற கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அதை நாம தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்.